ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான இட்லி மாவு வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்களா, டக்குன்னு வீட்டில் எதுவுமே இல்லைன்னா இட்லி மாவு எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, அந்த இட்லி மாவு வச்சு டக்குன்னு ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம். கோதுமை மாவோ மைதா மாவோ எந்த மாவு இருந்தாலும் டக்குன்னு இந்த மாதிரி 5 மினிட்ஸில் ஒரு டேஸ்டியான ஸ்வீட் பண்ணிடலாம். வாங்க இந்த டேஸ்டியான ஸ்வீட் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் இட்லி மாவு 1 கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு மைதா மாவு வேணாலும் நீங்கள் மைதா மாவு போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். மைதா மாவு போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும், கோதுமை மாவு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ 1/2 கப் கோதுமை மாவும் போட்டாச்சு. 1/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம், சுகர் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். 1 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சோடா மாவு போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக சோடா மாவு போட வேண்டாம். இப்போ எதுவும் தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒருவேளை உங்கள் இட்லி மாவு தண்ணியாக இருந்ததுன்னா இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை திக்காக இருந்ததுன்னா தண்ணி தேவைப்படும். ஃபஸ்ட்டு நீங்கள் அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாவை நீங்கள் கையிலையும் கரைச்சிக்கலாம், உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப திக்காக இருக்குது. நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இப்போ சூப்பராக மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் மாவு. ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்வீட் வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ மாவு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி மாவுக்கும் ஒரு செகண்டு கேப் விட்டு ஊற்றுங்க. அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று மாவு ஒட்டாமல் இருக்கும். இப்போ அவ்வளோதான். இப்போ ஊற்றியாச்சு. இப்போ உடனே திருப்பி விட்டுறாதீங்க. ஒரு சைடு நல்லா வேகட்டும், வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு திருப்பி விட்டுக்கோங்க. நீங்கள் ஹை ஸ்பீடில் வச்சிட்டிங்கன்னா மேலே தீஞ்சிரும், உள்ளேயும் வேகாமல் இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக வெந்திருக்குது. இடையில நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா செவந்து வரும்போது எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவந்ததும் எடுத்துடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நல்ல எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. சூப்பராக ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்ல ஒரு சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். மேலே நல்ல மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். சூப்பரான இட்லி மாவு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சிங்க. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாங்க. வீட்டில் கெஸ்ட்டு வந்தாலும் டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி மாவில் தான் செஞ்சீங்கன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே போலேயே செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.